தலைமை வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஐ மீன் ஸ்லோவாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கூட்டணின்னு அவர் ஆட வச்சு கொஞ்ச நேரம் அது பின்னாடியே ஓட வச்சு டிலே பண்ணிட்டாங்க. கூட்டணி இல்லைன்னு காங்கிரஸ் போன அடுத்த நிமிஷத்துலேயே தமாக வந்து வேட்பாளர் அறிவிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். டிவிகேவை பொறுத்த வரைக்கும் இன்னத்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 வேட்பாளர் களத்தில் 140 தொகுதி நீங்கள் வேட்பாளர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு 110 தொகுதி அறிவிச்சிருந்தீங்கன்னா அந்த 100 தொகுதின்றது இவங்களுடைய வின்னிங்கான ரேஸ்ல முன்னாடி ஓடிட்டு இருப்பாங்கன்ற. பிஜேபிக்கான வின்னிங் இதுவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு போனதால 4 ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 0 ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே டிவிகேக்கு சாதகமான இடமா நான் பார்க்குறேன். முதல் கட்சி 230 தொகுதியும் ஃபோக்கஸ் பண்றதை விட செலக்டடா 150 160 தொகுதியும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா யாருக்குமே ஆட்சிக்கு வர விட முடியாது. ஆதவ் அர்ஜுனாவையும் புசி ஆனந்தையும் பக்கத்தில் உட்கார வைக்கிறத விட செங்கோட்டையன் இதை உட்கார வச்சிருக்கணும். எப்போ காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை ஃபைனல் பண்ணாலும் அப்பவே நீங்க அலர்ட் ஆயிருக்கணும். இதே தான் நமக்கு எல்லா கட்சிக்கிட்டையும் நடக்க போகுது, நம்ம எல்லா கட்சியும் நம்பி உட்காராம நம்ம களத்துக்குள்ள போகணும் அப்படின்னு இறங்கி இருக்கணும். இப்போ இருக்க களம் திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு. திமுகக்கான வெற்றி தான் அதிகமா இருக்கு. அதிமுகவும் அதுக்கு வழிவகுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா டிவிக்கே உருவாயிடக்கூடாது, அதிமுக கூட்டணி 0 வாங்க போவது உறுதி. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், தாவேகா தரப்புல இருந்து என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு? பிரச்சாரத்துக்குலாம் போறதா சொல்றாரு. சென்னையில வேற எல்லா 5 தொகுதிக்கு போறாராம். ஆனா பேசின மாதிரி தெரியல. எப்பதான் கண்டென்ட் கொடுக்க போறாரு? ரொம்ப ஸ்லோவா இருக்க மாதிரி எனக்கு படுது. கண்டிப்பா நம்ம இது சொன்னா நம்ம கழுவி ஊத்துவாங்க கமெண்ட் செக்ஷன்ல. இருக்கிறதா பட் சொல்றோம். ரியாலிட்டியா சொல்றோம். நம்ம ஆதரிக்கும் போது எல்லாருக்கும் எப்ப நல்லா இருக்குன்னு தோணுதோ, நம்ம ஒரு விஷயம் கருத்து சொல்லும் போது அதை ஏத்துக்காது அவங்களுடைய விருப்பம். என்ன ஸ்லோன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா தலைமை வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஐ மீன் ஸ்லோவா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தலைமைன்னா நான் விஜயை மட்டும் சொல்ல. ஏன்னா விஜய் ஒருவரால் எல்லாத்தையும் செய்ய முடியுமான்னு இல்லை. கீழே இருக்கிறவங்க அவருக்கு ப்ரெஷரைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். கூட்டணின்னு அவர் ஆட வச்சு கொஞ்ச நேரம் அது பின்னாடியே ஓட வச்சு டிலே பண்ணிட்டாங்க. திருப்பி கூட்டணி இல்லைன்னு காங்கிரஸ் போன அடுத்த நிமிஷத்துலயே தமாக வந்து வேட்பாளர் அறிவிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு கூட்டணி மேபி நான் சொல்ற மாதிரி சசிகலா ராமதாஸ் இணையும் பட்சத்தில் அந்த வேட்பாளரை வாபஸ் வாங்க வைக்கிற அளவுக்கு தலைமைன்னா அதை கேட்கணுன்றது எல்லாருக்கிட்டையுமே ஒரு லெட்டர் வாங்கி கூட கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தாதான் வேட்பாளர் வந்து களத்துல இறங்கி பார்த்துருப்பாங்க. மக்களுக்கு தெரியும். இப்போ சீமான் அவர் 1 மாசத்துக்கு முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சுட்டு போறாங்க. கூட்டணின்னா கூட இப்போ தேவாவும் கமிஷனும் ஒரே தொகுதியை கேட்குறாங்க. இது பேசணும் பஞ்சாயத்துன்னு 1 வாரம் இழுக்கும். அதனால லேட் ஆகுதுன்றது பண்ணலாம். திமுகக்கும் அதிமுகக்கும் கூட்டணி. டிவிகேக்கு இப்போ அது மாதிரியான நீடே இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் டிலே ஆகுது? வேட்பாளர் நாளைக்கு 27ஆம் தேதி அறிவிக்கிற வரைக்கும் ஏன் 1 வாரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கலாம்? எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி இவங்க குற்றச்சாட்டு ஓரளவுக்கு நியாயமா தானே தெரியுது. எதிர்கட்சி குற்றச்சாட்டு வேறப்பா, அதான் அரசியலாக்கப்படுது. நான் சொல்றது வந்து அந்த கட்சிக்கான விஷயத்த மட்டும் நம்ம பேசுறோம். அது எதிர்கட்சியா நம்ம அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அது ஓட்டு வாங்குற கண்டென்ட்குள்ள நம்ம போல. நம்மளுடைய வேலை அது இல்லை. நம்ம சொல்றது வந்து டிவிகே உடைய வளர்ச்சிக்கு என்ன, அவங்க என்ன வேகமாக செயல்படுத்தணும், எதை முன்னாடி போகணுன்றத நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம பகிர்றோம். டிவிகேவை பொறுத்த வரைக்கும் இன்னத்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 வேட்பாளர் களத்தில் இருக்கும். நான் என்ன இருந்தாலும் இந்த 100 தொகுதியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். டிவிகே ஒரு 100 தொகுதி இருக்கும் கண்டிப்பா. இப்ப நாளைக்கு அறிமுகப்படுத்துறாருல, அதுல கூட 110 வேட்பாளர் தான் அறிமுகப்படுத்த. அதான் சொல்றேன். இந்த 100-110 தொகுதி நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்ற தொகுதியா இருக்கும். இது இன்னைக்கு இல்ல, நீ கட்சி ஆரம்பிக்கும் போதே உனக்கு முடிவாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி முடிவாயிருக்கும். அந்த தொகுதியுடைய வேட்பாளரை நீங்க அறிவிச்சிருக்கணும். இந்நேரம் அறிவிச்சு இறங்கி இருக்கணும். அவங்க களத்துக்குள்ள போயிருக்கணும். அத அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மைலேஜ் கிடைக்கும். களத்துல அவங்க பேசுறது ரெஜிஸ்டர் ஆகும். இல்ல மக்களுக்கு டிவிக்கு இன்னைக்கு கொண்டு போய் ரீச் பண்றது சேர்க்கறது ஈஸி ஆயிடுது. பட் இருந்தாலும் களத்துக்குள்ள ஒரு 4 தடவை போவாங்க. இப்போ அதிமுகவும் திமுக கூட்டணி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி வேட்புமனு தாக்கலானதுக்கு அப்புறம் பிரச்சாரத்தை தொடங்குவாங்க. இப்ப அறிவிக்க எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த 20 நாளுக்குள்ள 2 சைக்கிள் தான் தொகுதியை சுத்த முடியும். ஆனா நீங்க முன்னாடியே அறிவிச்சுதான் ஒரு 4 சைக்கிள் சுத்த முடியும். தாவேக்கா மாதிரியான டிவிகேல இருக்க இளைஞர்கள் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது இன்னும் வேகமா போவாங்க. ரொம்ப ஸ்பீடா செயல்படுவாங்க. வேகமாக போவோம். நிறைய இவதான் வேட்பாளர் அடிச்சு துண்டு பிரசாரங்களுக்கும் மற்ற விஷயங்கள்லாம் அவங்களால பண்ணியிருக்க முடியும். இது ஏன் பண்ணலை, ஏன் லேகுன்னு எனக்கு தெரியல. மீதி தொகுதிக்கு நாளைக்கு கூட்டணி வராங்கன்னு யாராவது வச்சிருந்த வரலனாலும் அறிவிச்சிருந்தாலும் நான் சொல்றது இந்த 110 தொகுதின்றது மோஸ்ட் பவர்ஃபுல் தொகுதியாக மாற்றும். நம்ம கண்டிப்பா கிடையாது. அவங்க கிட்ட டேட்டா இருக்குப்பா. எந்த தொகுதியில ஆதார் கார்டோட ஓட்டர் ஐடியோட யார் பதிவு பண்ணிருக்காங்கன்னு இருக்கு. அந்த தொகுதியில
50,000 60,000 ஓட்டுக்கு மேல இருக்க தொகுதி எதிரோ அந்த தொகுதியெல்லாம் இவங்க கன்ஃபார்மா ரிசர்வ் பண்ணியிருக்கலாம். அதுல ஒரு 10 20 தொகுதி விட்டு கொடுத்துருக்கலாம். அப்போ 100 தொகுதி 150 140 தொகுதி இந்த மாதிரியான பெல்ட் நான் கேள்விப்படுறேன். 140 தொகுதி நீங்க வேட்பாளர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு 100 110 தொகுதி அறிவிச்சிருந்தீங்கன்னா அந்த 100 தொகுதின்றது இவங்களுடைய ஷோர் ஷாட் வின்னுன்ற மாதிரி இருக்கும். வின்னிங்கான ரேஸ்ல முன்னாடி ஓடிட்டு இருப்பாங்கன்ற. பின்னாடி வந்து நடக்கிற இப்ப ஓடிட்டு இருக்க ஒருத்தர் கீழே திடீர்னு விழுந்துடுறாரு, 2வது இருக்காரு முதலுக்கு போறாரு, இதெல்லாம் களத்துல நடக்கும். ஓகேவா? ஆனா முதல்ல ஆரம்பிச்சவங்க அந்த களம் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எந்த தடையும் இல்லைன்னா இவங்க தான் வின்னிங்க்கும் போவாங்க. அதை ஏன் இவங்க பண்ணல? அது எனக்கு டவுட்டாவே இருக்கு. வேகம் நம்ம பிசுபிசுப்பா இருக்குது. இப்ப பாருங்க, ஏடிஎம்கே அலைன்ஸ்ல நான் சொல்ற மாதிரி பிஜேபிக்கான ஒரு வின்னிங் இதுவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு போனதால 4 ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 0 ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே டிவிகேக்கு சாதகமான இடமா நான் பாக்குறேன். அதுவும் பாருங்க, தமாகலாம் 5 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. 5மே வந்து கன்ஃபார்ம் காலி சார். இந்த மாதிரி இடத்துல டிவிகேக்கு வேட்பாளர்கள் ஸ்ட்ராங்கா முன்னாடி இருந்து எதா இருந்தா 2வது இடத்துல இவங்க எல்லாருமே வாய்ப்பு இருக்கு. அதான் நான் வின்னிங்க்கு மிராக்கல் இருந்தா வின்னிங் இல்லைன்னா இவங்க செகண்ட் நம்பருக்கு வருவாங்க. அப்ப இது இவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் இதுல நல்லா கிளியரா காட்டுதுன்றீங்க சார். இப்போ லயோலா கருத்து கணிப்பு இவர் திருநாவுக்கரசு சொன்ன மாதிரி 100 தொகுதியில் 80லேருந்து 100 தொகுதி அதிமுக டெபாசிட் இழக்கிற அளவுக்கு இருக்குன்னு. அந்த 80லேருந்து 100 தொகுதி நம்ம சொல்ற தொகுதி நீங்க முன்னாடி அறிவிச்சிருந்தா அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா. ஆனா அவர் எந்த தொகுதின்னு சொல்லல. ஆனா இவங்களுக்கு தெரியும் எந்த தொகுதி. கண்டிப்பா தெரியும். ஒர்க் பண்ணிருக்கலாம். முன்னாடி போயிருக்கணும்ன்ற. இப்பவும் லேட்ல திருப்பி இறங்கி களத்துல போயிட்டே 25 நாள் இருக்கு. யாரையுமே திரும்பி பார்க்க கூடாது. நம்மளுடைய இது வராங்களா வாங்க ஏறுங்கன்னு போயிட்டே இருக்கலாம். நான் சொல்றது இப்ப சசிகலா ராமதாஸ் போன்றவங்க கூட்டணி வந்தாலும் அவங்களோட சுயலாபத்துக்கு தான் வராங்க. ஸோ நீங்க தொகுதி மேட்டர்ல ஈஸியா கையாளலாம். நீங்க இது எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துட்டு நான் திருப்பி சொல்றேன், 200 முதல் கட்சி 230 தொகுதியும் ஃபோக்கஸ் பண்றதை விட செலக்டடா 150 160 தொகுதி ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா யாருமே ஆட்சிக்கு வர விட முடியாது. நீங்க நினைக்கிறதான் ஆட்சிக்கு வர முடியும். கண்டிப்பா சார். அவங்க கிங் மேக்கரா இருக்கலாம். ஆமா, அந்த 80 தொகுதியினுடைய மொத்த நிர்வாகத்தையும் தூக்கிட்டு வந்து வின்னிங்கான தொகுதிக்குள்ள இறக்குனீங்கன்னா இங்க நீங்க நம்ம வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம். அதை டிவிக்கே கொஞ்சம் இந்த 20 நாள் பிரச்சாரத்துக்குள்ள பண்ணிடுவாங்களா? ஏன்னா நான் சொல்றது என்னன்னா புதுசு களத்துக்கு சிலதெல்லாம் களத்துக்கு போய் இவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் இருக்கும். இப்படி இங்கே இது பண்ணியிருக்க கூடாது, இதை மாற்றி பண்ணணும், இந்த இடத்துல கொடி கொண்டு வரணும், இந்த இடத்துல கொடி வேண்டாம், இத்தனை வண்டி வேணும், இதெல்லாம் மாறும். இதுக்கெல்லாம் இறங்கி அதுலேருந்து 5 நாளுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணா 15 நாள் தான் நமக்கு இருக்கு. இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருந்தா நிறைய விஷயங்கள் நடக்கும். நீங்க ஒரு விஷயம் நிறைய நிகழ்ச்சியில சொல்லியிருக்கீங்க. என்னன்னா சீனியர்ஸ்க்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்க சொல்ற பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்றப்போ செங்கோட்டையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க சார். அவங்க சொல்றதை அவங்க கரெக்டா கேட்கலன்னு நினைக்கிறீங்க? அவர் சொன்னாரான்னு எனக்கு தெரியல. முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றது ஆதவ் அர்ஜுனாவையும் புசி ஆனந்தையும் பக்கத்துல உட்கார வைக்கிறத விட செங்கோட்டையன் இதை உட்கார வச்சிருக்கணும். திரு பண்டோட்டியார் வந்து முதல்ல ஆதரவு கொடுத்தார். முதல் கட்சி நீங்க கூட்டணி கேட்டிருக்கும் போது அவரை கூட்டி நீங்க உட்கார வச்சு ஒரு மீட்டிங் போடணும். அதோட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம இன்டர்வியூல பேசியிருக்கோம். இது வரைக்கும் அந்த ஒரு மீட்டிங் கூட நடக்கல. இர்ஃபான் நோன்பு விருந்துல கூட அவரை இன்வைட் பண்ணியிருந்திருக்கணும்னு நான் சொன்னேன். அட்லீஸ்ட் அதுக்காகவாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவரோட ஆலோசனையை வச்சிருந்தால் வெற்றி நமக்கு அது தட்டும். அது எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா பண்டோட்டியார் மாதிரியான ஒரு நல்ல ஆலோசகர் யாரும் இல்லை. அதாவது சுயநலமற்ற ஆலோசகர்கள் அதை நமக்கு இது பண்ணணும். செங்கோட்டையன் வந்து கொங்கு பெல்ட்டுக்கான வேலைகளாகவும் பார்த்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. நாளைக்கு வேட்பாளர் அறிவிச்சா அதுலேருந்து நமக்கு அவங்க ஏன் டிலே அது ஏதாவது சப்போஸ் நம்மளோட கருத்தில் ஏதாவது வந்து தவறுன்னு இருந்தாலும் நம்ம அதை நாளைக்கு பேசலாம். பட் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பாயிண்ட்ல அவங்க கொஞ்சம் டிலேவா போறாங்கன்றது எனக்கு வருத்தமா இருக்கு. சார் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பரப்புரைக்கெல்லாம் போறப்போ அந்த அனுமதி கிடைக்கிறதுல டிலே ஆச்சு இல்லை சார். இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் இப்போ மோரல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு கொடுத்துட்டாங்க. ஆனாலும் வந்து டிலே ஆகுதே சார். இவங்களுக்கு இது அவங்களோட இயலாமை நம்ம எடுத்துக்கலாம். இல்ல இயலாமை இல்ல, இந்த 10 நாளா அவங்க ஒரு 5 பொதுக்கூட்டமும் இது மாநாடு நடத்திருக்கலாம். அதான் சொல்றேன். அதுதான்ப்பா. நீங்க தயார் நிலையில் நீங்க கூட்டணியை நம்பி இவன் வந்துருவாங்கன்னு நம்பி சொல்றத நம்பி உட்கார்ந்து இருந்தா அது நடக்காம போனதுக்கு அப்பவே எப்போ காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை ஃபைனல் பண்ணாலும் அப்பவே நீங்க அலர்ட் ஆயிருக்கணும். இதே தான் நமக்கு எல்லா கட்சிக்கிட்டையும் நடக்க போகுது, நம்ம எல்லா கட்சியும் நம்பி உட்காராம நம்ம களத்துக்குள்ள போகணும் அப்படின்னு இறங்கி இருக்கணும். அதை தவற விட்டாங்களோன்ற ஒரு சார். நம்ம வந்து இது ஏன் வந்து டாவேகாக்கு டிஎம்கே வச்ச ட்ராப்னு நம்ம எடுத்துக்க கூடாது?
டிலே பண்றது இல்ல. இல்ல திமுகக்குள்ள இருக்குப்பா, எல்லா கூட்டணி கூட்டு பேசி பஞ்சாயத்து பண்றதுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. வரவிடாம பண்றதுக்கு அவரு காங்கிரஸ் 3 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்து முடிச்சிட்டாரு. 50 சீட்டு 40 சீட்டு வாங்க வேண்டிய காங்கிரஸ் 28க்குள்ள சுருக்குனது அவருடைய இது. நான் திருப்பி சொல்றேன், இப்ப இருக்க களம் திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு. திமுகக்கான வெற்றி தான் அதிகமா இருக்கு. அதிமுகவும் அதுக்கு வழிவகுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா, டிவிகே உருவாயிடக்கூடாது, எப்பவுமே ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும் தான் நம்ம உருவாக்கணுன்றதுல. சோ நீங்க இன்னும் களத்துல இறங்காம நம்ம இன்னும் இது பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்ம அந்த அதிமுகவை தள்ளிட்டு நம்ம முன்னுக்கு வர வேண்டிய இதுல வந்து கொஞ்சம் இதாகும், லேக் ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார், நீங்க சொன்ன விஷயம் நல்ல பாயிண்ட் சார். இப்போ ஏடிஎம்கே ஒதுக்குன அந்த தொகுதிகள், கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குன தொகுதிகள்லேயே அந்த கால்குலேஷனை பார்த்தாலே தெரியுது சார். அது யாருமே வளர விடக்கூடாது, நம்ம ஜெயிச்சிக்கலாம். அதே மாதிரி தானே இவங்களும் யோசிப்பாங்க. இப்போ நான் இப்போ சொல்றேன், 27 பாமக தமாக அன்புமணி காலி பண்ண ராமதாஸ் இருக்காரு. இது எல்லா தொகுதியும் கூட்டாய பண்ணும். 234 தொகுதியில 165 தொகுதி அதிமுக நிக்குது. ஓகேவா? இது ஒரு 35, அது ஒரு 35, 69 தொகுதி திமுகக்கு வெற்றி இன்னைக்கு உறுதி. புரியுதா? இந்த இடத்துல நான் இப்ப வந்து டிவிக்கே வந்து அந்த கேண்டிடேட்ஸ் யாரு, ஸ்ட்ராங் என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாததுனால நம்ம அதுக்குள்ள வரல. அது டிவிக்கேக்கும் வெற்றி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அப்படி உறுதியாக இருக்கு. இப்போ திமுக வேலை செய்ய வேண்டியது இன்னும் எவ்வளோ? மிஞ்சி போனா 160 தொகுதிக்கு அவங்க இறங்குனா போதும். ஆனா அவங்க களத்துல ஸ்ட்ராங், இப்ப தேமுதிக அது மாதிரி நிர்வாகத்தை கூட்டணியும் உள்ள போட்டு ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. நீங்க இப்போ எப்படி இப்ப நம்ம வந்து இலவசங்கள்ல தவிர்த்திருக்கலாம்னு சொல்லும் போது நமக்கு எப்படி அவங்க நிர்வாகிகள் கமெண்ட்ல வந்து சொன்னாங்களோ, முதல்ல கொடுத்துட்டு தான் அரசியல் எல்லாம் ரீதியாவே எடுக்கணும்ன்ற மாதிரி சொன்னாங்களோ, அதே மாதிரி சசிகலாவும் ராமதாசும் இணைக்கிற வேலையும் அரசியல் தான். இணைச்சு நீங்க கூட்டணியில சந்திக்கிறதுக்கு தயாராகுங்க. அப்போ நீங்க ரொம்ப வேகமாகவும் நிறைய வெற்றியையும் நீங்க பெறுவோன்றது நான் வந்து இது இல்லாம என்னுடைய ஆசையா கூட எடுத்துக்கோங்க. இது என்னுடைய ஒப்பீனியன். நான் ஏற்கனவே சொன்னேன்ல சார், அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணி கட்சியை காலி பண்றதுக்கு எல்லா வழியும் செய்யறாருன்ற மாதிரி இருந்துச்சு. பெரம்பூர்ல பாமக கொடுத்துருக்காரு சார். சம்பந்தமே இல்லை சார். பாமக அங்க என்ன செல்வாக்கு இருக்குன்னே தெரியும். ஆக்சுவலா பாமக கொடுக்கணும்னா விருகம்பாக்கம் கொடுத்துருக்கலாம். அவர் ஏற்கனவே இங்க வேட்பாளர் இருக்கிறாங்க, நின்று இருக்காங்க. சரி, இப்படிதான் மாத்தி கொடுத்துருக்குறாங்க. சரி, கூட்டணி அதான் நான் சொல்லிட்டேன்ல, அதிமுக கூட்டணி 0 வாங்க போவது உறுதி. ஓகே, அதிகபட்சம் இவங்க என்ன கொடுத்துருக்க 69 தொகுதி. 69ல மேபி ஒரு 4-5 தொகுதி தவறலாம். இந்தாடா நாளைக்கு வந்து நீ சட்டை கிட்ட பூச்சி கேட்ப வேற. அதான். ஆனா தோல்வியை உறுதி பண்ற மாதிரியே எனக்கு இருக்கு சார். அப்ப நீங்க இவ்வளவு நாளா சொன்ன நிகழ்ச்சி என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியுது சார். கூட்டணி எப்படி வேணாலும் போ, எனக்கு தேவை ஒரு 75 தொகுதி, ஒரு எதிர்கட்சி தலைவர் பதவி. அதை நான் கரெக்டா பாத்துக்கிறேன்ற மாதிரி தான் எடப்பாடி பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கு. அப்படிதான் எனக்கும் தோணுது. கரெக்டா 234 தொகுதியில 200 தொகுதி சப்போஸ் திமுகவுக்கு இன்னைக்கு இருக்க சாதகமான நிலையை வச்சு பேசினா 200 தொகுதினா 34 தொகுதி நான் ஜெயிச்சுக்கலாம்னு அவர் நினைக்கிறாரு. நானன்றேன் அந்த 34 உனக்கு கிடைக்காது, டிவிக்கே கிடைக்கும். அப்படி எதிர்கட்சியா இருந்தா ஓகே, அதையும் மிராக்கல் நடந்தா டிவிக்கு ஆளுங்கட்சியா போவோம். நான் அந்த களத்துக்குள்ள எனக்கு இன்னைக்கு இருக்கிற ப்ரூவன் நம்பரை வரைக்கும் பார்க்கும்போது திமுக களத்துல ரொம்ப முன்னாடி இருக்கிறாங்க. வெற்றிக்கான இதை வந்து சாத்தியத்துல ரொம்ப இதுவா இருக்காங்க. களம் மாறலாம். ஏன்னா பேசுற நீயும் நானும் கூட நாளைக்கு டிவி கேட்க போய் ஓட்டு போடலாம், யாருக்கு தெரியும். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி களம் மாறும் போது இது வேற. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த நிமிஷத்துக்கு இது வந்து டிஎம்கே கூட்டணி சாதகமா தான் இருக்கு. அதே மாதிரி இப்ப பெரம்பூர்ல கம்யூனிஸ்டும் நிக்க கொடுத்தா ஒரு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே இன்னும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டிஎம்கே சார்பா கம்யூனிஸ்ட், ஏடிஎம்கே சார்பா இப்ப பாமக. விஜய் நிக்கிறாரா? விஜய் வெற்றி உறுதிதான். அல்ல டவுட். வேட்பாளர் வெற்றி உறுதி. விஜயோட ஃபேஸ் வேல்யூல இருக்கிற சில பேருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த 10லேருந்து 15 தொகுதி ஏன் இந்த மீடியாலாம் சொல்றாங்களோ, இதை நம்ம வந்து 4-5 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். ஏன் அதை சொல்றாருன்னா, அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்க வேட்பாளருக்கான வெற்றி வாய்ப்பை தான் அவங்க இன்னைக்கு வந்து சொல்றாங்க. நம்ம இது 4 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னோம். ஆனா இதுக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அது இவங்க களத்துல இன்னும் முன்னாடி வந்தா இது நடக்கும் அப்படின்றது நம்ம நினைக்கிறோம். அதை நம்ம பதிவு பண்றோம். ஓகே சார், நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.